கிறிஸ்துவோடு கூட நடப்போம். கிறிஸ்துவோடு கூட நடப்போம் என்கிறதான ஒரு பாடத்தொகுப்பை கற்றுக்கொண்டு வருவதாக அவர் சொன்னார். இன்றைக்கு நான் அதற்கு சம்பந்தமான ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். இன்றைக்கி நான் பொதுவான ஒரு செய்தி தான் இன்றைக்கி ஆயத்தப்படுத்த கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினாலே அதிலேயே நாம் வளர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசித்து அதிலிருந்து இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்கிறதான கருத்து என்ன என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். ரெண்டு 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்திகளாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பார்க்கிறோம், நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. இப்போ சிருஷ்டிப்பு என்பது நமக்கு தெரியும், படைப்பு. தேவன் எல்லா உயிரினங்களையும் படைத்தார். மரம், செடி, கொடி, பறக்கிறது, ஊறவு எல்லாத்தையும் படைத்து மனிதனை படைத்தார். அப்போ ஆதியில் ஒரு மனிதனை படைத்தார், பின்பு ஏவாளை படைத்தார். அதிலிருந்து தேவன் அந்த முறைமையை மாற்றி கர்ப்ப தரித்து பிறக்கும்படியாக செய்தார். அந்த வழியில் தான் நாமும் பிறந்தார். ஆனால் இங்கே அது ஒரு சிருஷ்டிப்பு. ஆனால் இங்கே இரண்டாவதாக கிறிஸ்துவர்களுக்கு, கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு இரண்டாவதாக ஒரு சிருஷ்டிப்பை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்ததான ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்திலே நாம் ஏன் பிறக்க வேண்டும்? இது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. எதற்காக நாம் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டோம்? ஞானஸ்தானத்தின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டோம். நற்கிரியை என்பது நல்ல செயல். சரி, எல்லாரும் உலகத்தார்களும் தான் செய்கிறாங்க, நம்மளும் தான் அந்த நற்கிரியை நல்ல செயல்களை செய்கிறோம். அப்போ அந்த நல்ல செயல்களில் உலகத்து மக்கள் செய்கிறதுக்கும் நாம் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நம்மளை அப்படியே விட்டுருக்கலாம். ஞானஸ்தானத்து மூலமாக தம்முடைய பிள்ளைகளாக தேவன் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்ன வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது? மீண்டும் சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கம் என்ன? தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட செய்கைகளெல்லாம் செய்தாரோ அந்த செய்கையாக நாம் இருக்கிறோம். இன்னும் பின்னாடி சொல்கிறாரு பாருங்கள், செய்கையாக இருக்கோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனோட நமக்கு ஏற்படுத்தின செய்கைகளை நம்ம செய்யும்படி நம்ம யதார்த்தமாக நடந்த காரியம் இல்லை. ஏதோ வழியில் ரோட்டில் போகிறவங்களை பிடிச்சிட்டு தேவனுடைய செய்கைகளை செய்யும்படி, மறுபடியும் நம்ம ஞானஸ்தானத்தில் பிறக்கும்படி தேவன் அப்படி செய்யலை. ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இவங்களையெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளாக மாற்றணும், நம்மளுடைய செய்கைகளை அவர்கள் செய்யணும் என்பது தேவனுடைய ஆயத்தப்படுத்தப்பட்ட தீர்மானமாக ஒன்றாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தேவன் சொற்ப ஜனங்களாக இருந்தாலும் அவர்களை பிரித்தெடுத்து தம்முடைய வேலைக்காக பயன்படுத்தி அந்த தேவனுடைய காரியத்தையும் திட்டத்தையும் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் வைத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? அநேக இடத்துல ஒத்துழைப்பு கொடுக்கல. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில். சரி, அந்த ஜனங்கள் தான் நம்முடைய தீர்மானத்தையும் திட்டங்களையும் நிறைவேற்றாமல் போயிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து மூலமாக ஒரு ஜனங்களை தேர்ந்தெடுக்கலாம். அவங்களாவது நம்மளுடைய செய்கைகளை செய்கிறாங்களா என்பதற்காக தான் கிறிஸ்துவை அனுப்பி கிறிஸ்துவர்களாகிய நமக்கு புதிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். பழைய பிரமாணத்துக்கு அவங்க யாருமே கீழ்ப்படியலை. அநேக மக்கள் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பட்டியல் போடுறாரு. அந்த மக்களை தவிர மீதி எந்த மக்களுமே அவங்களால கீழ்ப்படியலை. அதனால் தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்து கிறிஸ்துவை அனுப்பி சபையை ஏற்படுத்தி ஞானஸ்தானம் என்கிறதான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தேவன் மீண்டுமாக நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தம்முடைய செய்கைகளை செய்யும்படியாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:20
சரி, நம் நற்கிரியைகளை நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அதில் என்னவெல்லாம் அடங்கும்? நம்ம ஆராதனைக்கு வருவது கூட இப்போ நல்ல செய்கை தான், இது கெட்ட செய்கை இல்லை. இதில் இன்னொரு பாடம் இருக்குது. எல்லாவற்றிற்கு மேலாக நற்கிரியை கொடுக்குற காரியமும் வருது. இன்னும் அதுக்கு மேலே இன்னொரு காரியம் என்ன வருதுன்னா, ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம் என்பது இப்போ நம்முடைய ஆத்மாவை என்ன செஞ்சிட்டோம்? ஆதாயப்படுத்திட்டோம். நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். நமக்கு நம்மளுடைய உறவுகள், நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்துருக்கிறாங்களான்னா இல்லை. அந்த ஆத்மாவை பாதுகாப்பதற்கு என்ன வேலையெல்லாம் செய்யணும் என்பதாக நாம் அவர்களை ஆதாயப்படுத்துவது அதுவும் நற்கிரியில் அடங்கும். இங்கே என்ன சொல்கிறார் பாரு, அப்படி நற்கிரிகளை செய்யும் பொழுது என்ன வரும்? நம்மளை யாராவது புகழ்வாங்களா? சந்தோஷப்படுத்துவாங்களா? என்ன வரும்னு சொல்கிறார் பாருங்க. 1 பேதுரு 2:20 நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக ரீதியாக இருக்கும். இதுதான் கிறிஸ்துவின் அடிச்சுவடர். நம்ம நன்மை செய்யும் பொழுது, நன்மை செய்து பாடும் பொழுது என்னாகும்? நமக்கு பாடுகள் வரும். அதை கிறிஸ்தவர்களாகிய நாம் பொறுமையோடு சகிக்கணும். நாம் நிறைய வேலைகளில் என்ன செய்கிறோன்னா சோர்ந்து போயிடுறோம். நான் நல்லது தானே செய்கிறேன், என்னை யாரும் நல்லவன் சொல்ல மாட்டேன்றாங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறார்? தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவர் போதிக்கும் போது என்ன சொன்னார்? இவர் தச்சனோட குமாரன் அல்லவா, உங்கள் சகோதரன் சகோதரிகளாக நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை போல இருக்கிறாங்க, இவனுக்கு எங்கேருந்து அந்த ஞானம் வந்தது? ஏற்றுக்கொள்ளலை. நாம் நல்ல நற்கிரிகள் செய்யும் பொழுது நமக்கும் பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். அதுதான் மேலே கீழே 2 வசனத்தில் என்ன சொல்கிறார்? 21 கிறிஸ்துவின் அடிச்சுவடை இதுதான். நன்மை செய்து பாடுபடும் பொழுது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நிறைய வேலையில் நம்ம செய்கிற காரியத்தில் நம்ம சோர்ந்து போய் அந்த வேலையை விட்டுட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? இந்த வேலையை ஊழியருக்கு தான் செய்யணும். ஆத்தும ஆதாயம். தேவன் ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் என்ன சொல்கிறார்? ஞானம் உள்ளவன், அவன் தான் புத்திசாலின்னு சொல்கிறார் தேவனுடைய பார்வையில். அது செய்யும்போது பாடுகள் வரும், நம்மளை பகைப்பாங்க. அப்போ பாடுகள் வரும்போது பொறுமையோடு செய்யணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அடிச்சோடு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம். இப்போ நம்ம சொன்னது தான் அந்த வசனமும் சொல்லுது. 6-7 வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்கள். நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து மட்டும் போகவே கூடாது. இயேசுவானவர் 33 ஆண்டு காலம் பூமியில் வாழ்ந்தார். அவர் போகிற இடமெல்லாம் பாடுகள், துன்பங்கள். ஒரு போதிக்க வேண்டாம் துரத்துனாங்க, கல்லில் அடித்தாங்க, மலையிலிருந்து தள்ளி விடுறதுக்கு பார்த்தாங்க. ஆனால் அவர் சோர்ந்து போனாரா? இல்லை. நிறைய பேர் இந்த தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது, இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை சொல்கிறதோட நம்மளுடைய நடக்கையை அவங்க பார்க்குறாங்க. இவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்களே, இவங்க சரியாக நடக்கிறாங்க, அதை முதல்ல பார்ப்பாங்க. நம்ம சத்தியத்தை சொன்னோன்னா இவங்க சொல்கிறாங்களே, இவங்க சத்தியத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க, ஆனால் இவங்க அதன்படி நடக்கிறாங்களான்னு இல்லை. இப்போ இந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு பலன் நமக்கு இந்த பூலோகத்தில் கிடைக்காம போனாலும் யாரும் பாராட்ட மாட்டாங்க. கிறிஸ்தவர்களை நம்மளை யாராவது பாராட்டுறாங்களா? இல்லை. நீ நல்ல வேலை செய்கிற, நீ பாவத்தில் இருந்தவங்கள நீ கூட்டிகிட்டு போய் நல்வழிப்படுத்தினு யாரோ ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் யாருமே இந்த காரியத்தை சொல்ல மாட்டாங்க. நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும்படி இப்போ சொல்லுது. இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக எங்குமே சுற்றி தெரிந்தார். அவர் ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனால் அவர் நன்மை செய்து கொண்டே தான் வந்தார். நாமளும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே தான் வரணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். இந்த காரியத்தை நம்ம எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். 23-24 நாம் செய்கிற நற்கிரியை மனுஷன் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இல்லை. என்ன சொல்கிறார் பாருங்கள். கொலோசியர் 3:23-24 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து
எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும். என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, இது நான் மனுஷனுக்காக நான் செய்கிறது இல்லை. அவங்க என்னை பாராட்டினாலும் சரி, என்னை தூஷித்தாலும் சரி, என்னை அடித்தாலும் சரி, இந்த காரியத்தை நான் கர்த்தருக்காக நான் செய்கிறேன். அது கொடுக்குற விஷயமா இருக்கலாம், ஒரு உதவி செய்கிற விஷயமா இருக்கலாம், ஒரு பார்வையற்றவருக்கு அந்த ரோடு கடத்தி விடுற வேலை, எந்த வேலையை நாம் செஞ்சாலும் சரி, மனுஷர் பார்க்கணும், என்ன புகழணும், பரவாயில்ல இவர் நல்ல வேலையை செய்கிறார், அதற்காக நாம் செய்ய வேண்டாம். கர்த்தர் பார்க்குறார். அதே போல் நம்ம செய்கிற தீமைகளும் அந்தரங்க பாவத்தையும் கர்த்தர் பார்க்குறார். மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன். மனுஷருக்காக செஞ்சால் ஒருத்தர் இல்லாத போது நம்ம அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். போய் யாருமே என்னை பார்க்கல, யாரும் என்னை புகழ மாட்டாங்க, என்னுடைய நற்கிரியை இன்னொருத்தட்டு போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். கர்த்தர் பார்க்குறாரு என்னுடைய காரியங்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பார்க்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் இங்கே ஒரு கூட்டத்தை சொல்கிறாரு பாருங்கள். நமக்கு உதாரணமாக இந்த கூட்டம் எப்படி செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்கன்னு 23ஆம் அதிகாரம் வசனம் 25லிருந்து 27 வரைக்கும் இங்கே ஒரு கூட்டத்தை சொல்கிறாரு பாருங்க. மாயக்காரராகி வேதவான்களே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் விளைந்திருக்கிறது. கூடுதலான பரிசேயரே, போஜன பான பாத்திரங்கள் வெளிப்புறம் சுத்தமாக்கும்படி அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குங்கள். மாயக்காரராகி வேதவான்களே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கிணறுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவை புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினால் சகல அசுத்தங்களினாலும் எழுந்திருக்கும். எவ்வளோ ஒரு சுலபமாக சொல்கிறாரு பாரு, நம்ம புரிந்து கொள்ளும்படி. இன்றைக்கி இந்த மாதிரி இப்போ இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க. மனுஷர் பார்க்கணும். உலக மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க, 10 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க, 10 பேருக்கு துணி கொடுக்குறாங்க. அவங்க யார் பார்க்கணுன்னு செய்கிறாங்க? கடவுளுக்காக செய்கிறாங்களா? இல்லை, மனுஷர் பார்க்கணும், மனுஷர் புகழணும். இங்கே ஒரு கூட்டம் அப்படி தான் செஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்தை என்ன சொல்கிறாரு, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒருத்தர் இறந்துடுறாரு, ஒரு குழிக்குள்ளே கொண்டு போடுறோம், கொஞ்ச நாள் ஆனால் அது என்ன ஆகும்? அந்த நிலைமையில் அவர்களுடைய இருதயம் இருக்குது. அப்படி இன்றைக்கும் நிறைய பேர் அந்த காரியத்துக்காக அவங்க நற்கிரியை செய்யும் பொழுது அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. முதல்ல வாசித்தோம் பார்த்தீங்களா, கர்த்தருக்கென்று நம்ம செய்யும் பொழுது அதை நாம் இந்த பூலோகத்தில் நம்ம அந்த செய்கிற காரியம் எப்படி தெரியுமா, அது ரொம்ப சுலபமாக நமக்கு தெரியும். இதனால் என்ன பலன், நம்ம அதை எங்கே சேர்த்து வைக்கிறோன்னா பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோம். நம்ம செய்கிற எல்லா காரியமும் அங்கே கணக்கு எழுதி வைக்கப்படுகிறது. எந்த காரியம் நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அதை இந்த பூலோகத்தோடு மறைந்து போகிறதே கிடையாது. கர்த்தருக்காக நம்ம செய்யணும். இந்த கூட்டத்தார்களை போல நம்ம செய்யக்கூடாது. எந்த காரியம் செஞ்சாலும் சரி கர்த்தருக்காக. நான் இந்த பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இதை நடத்துகிற ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவர், நாங்கள்லாம் உள்ளே போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் பாத்ரூம் கழுவிட்டு இருப்பார். யாரும் பார்க்க மாட்டோம், யார் கழுவி விட்ருக்காங்கன்னே தெரியாது. அப்புறம் பார்த்து அவர் தான் கழுவி விட்டார். அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் மனுஷர் பார்க்கணுன்னு செய்கிற வேலையை இருக்கிறாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 34லிருந்து 40 வரைக்கும் பார்ப்போம். நம்ம கடமைக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே என்ன நடக்குது பாருங்கள். அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அப்பொழுது நீதிமன்றம் அவருக்கு பதிவிட்டபோது, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உண்மை பசியுள்ளவராக கண்டு உனக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுதும் உண்மை தாகமுள்ளவராக கண்டு, எப்பொழுதும் உண்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உண்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதிபுரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனும்
ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வேற இவ்வளவு தெளிவாக யாருமே சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு கூட்டம் வேடிக்கை இப்படி கூட சொல்லலாம். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து இருந்தால் நான் இதெல்லாம் செஞ்சுருப்பேன், இயேசு கிறிஸ்துவுக்கு நான் இதெல்லாம் கொடுத்துருப்பேன். இதே கேள்வியை போல தான் இன்றைக்கி சொல்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த பூமியில் நம்ம எந்த காரியம் செய்தாலும் ஒரு கலசம் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அது வீணாக போகிறதே இல்லை. அது நமக்கு அற்பமாக தெரியுது. இன்றைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பூமியில் நீங்கள் இந்த சிறியருக்கு என்ன செஞ்சீங்களோ அதை தான் எனக்கு செஞ்சீங்க நீங்கள். இதெல்லாம் எங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ராஜாங்கிறது இயேசுவானவர். இதெல்லாம் எங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். பரலோகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிறதான ஒவ்வொரு சிறிய நற்கிரியையும் கூட அங்கே பரலோகத்தில் எழுதி வைக்கப்படுகிறது. இன்னொன்று நம்ம என்ன தெரியுமா நினச்சிட்ருக்குறோம், அநேக ஊழியக்காரர் கூட இப்படி தான் நினச்சிட்ருக்குறாங்க. நம்ம பணக்காரராக இருந்தால் தேவன் நம்மளை மிகவும் நேசிக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறார், என்னை மேலே பிரியமாக இருக்கிறார். அப்போ இதனுடைய அடையாளம் என்ன தெரியுது, நான் பரலோகத்துக்கு நிச்சயமாக போயிடுவேன். இங்கேயே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னை பரலோகத்தில் சேர்த்துக்காமல் இருப்பாரா? எல்லாம் கொடுத்துருக்குறாரு. சக ஊழியரை பாரு, என்னுடைய சபையாருக்கு வர சபையார்களை பாருங்கள், அவங்களுக்கு விசுவாசம் இல்லை தேவன் மேலே, அவங்க இருந்த நிலையிலேயே இருக்கிறாங்க. நான் பாருங்கள், என்னை தேவன் உயர்த்திட்டே போகிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு தேவன் இங்கே என்ன சொல்கிறாரு, மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 24, மன்னிக்கணும், மத்தேயு 19:16 - 24 வரைக்கும் என்ன சொல்கிறாரு பாருங்கள். இதெல்லாம் நம்ம அறிந்த காரியம்தான், மீண்டும் நம்ம நினைவுபடுத்தலாம். மத்தேயு 10 அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதுகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவர்களை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று கருத்து வைத்துக் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றுவா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆர்வமுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 23ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்லலை, இந்த பிரவேசிப்பது அரிது. அப்படின்னா நம்ம பணக்காரராக இருந்தால் பரலோகம் போக முடியாதா அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். நான் அரிது, இப்படிப்பட்ட பணக்காரனாக இருக்கும் பொழுது இதை பிரவேசிக்க முடியாது. அங்கே போய் இயேசு கிறிஸ்துவ ஐசு வச்சா நல்லா போதகிற நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பட்டியல் சொல்கிறாரு. இது பழைய ஏற்பாடு பிரமாணத்தின் பட்டியல் அது. அப்போ சொல்லும்போது பெருமையாக சொல்கிறான், இதெல்லாம் நான் என் சின்ன வயசுலேருந்தே நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். அவனோட நினைப்பு என்ன, இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன். இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இன்னும் உங்கள்கிட்ட குறை இருக்குது. அவன் நினச்சிருப்பானான்ருக்கு வேறு ஏதோ ஒரு குறைய சொல்லுவார், அதை விட்டுறலாம். ஆனால் அவர் மெயினான இடம் என்ன, அவன் நேசிக்கக்கூடியதான அந்த சொத்து. இந்த சொத்தை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறேன், இதுக்காக நான் என்ன பாடலாம் பட்டிருக்கேன், எத்தனை பேரை ஏமாற்றிருக்கிறேன், எங்கெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறேன், இதை போய் விற்று ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறீங்களா? முடியாது. போயிட்டு என்ன வேறு ஏதாவது சொல்லியிருந்தா நான் பரலோகம் போயிருக்கலாமோ, இதெல்லாம் விற்று கொடுக்க சொல்கிறாருன்னு துக்கமுகமாக திரும்பி போயிட்டான். அப்போ இதில் என்ன நம்ம கண்டுகொள்ள வேண்டியதாக இருக்குது? எல்லா பணக்காரங்களும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், அவங்கெல்லாம் பரலோகம் போயிடுவாங்க. நாமும் நம்மளுடைய நினைப்போம் தேவன் எல்லாம் கொடுத்ததுனால தான் நான் ஐஸ்வர்யனாக இருக்கிறேன் என்பதாக நம்மிடத்தில் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிடும்.
பணக்காரர்கள். இந்த ஏழை ஐஸ்வர்யம்னு பார்த்தோம், அங்கே மன்னிக்கணும் லாசருவையும் லூக்காவில் பார்ப்போம், ஐஸ்வர்யவானையும் பார்ப்போம். ஐஸ்வர்யவானை இங்கே பூமியில் எப்படி வாழ்ந்த மேஜையில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு. ஆனால் அந்த லாசரு அப்படின்னா எல்லா ஏழைகளும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் பரலோகம் போவாங்கன்னு என்பதாக அர்த்தம் இல்லை. இந்த லாசரு தேவனுக்கு பிரியமாக இந்த பூமியில் இருந்திருக்க கடவுள். அதனால தான் ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படக்கூடியதான இடத்துல. இன்றைக்கி நாம் நினைக்கலாம், நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு வாகனம் இல்லை, எல்லாம் காரில் வராங்க, அவங்க ஆராதனைக்கு போகலாம், நான் நடந்து போகணுமா? அவனுடைய பலன் அவனோடு கூட வரும். என்ன நிலைமையில் நம்ம கர்த்தருக்கு நற்கிரியை செய்கிறோமோ, என்ன நிலையில் நம்ம கர்த்தருக்காக நம்ம என்ன காரியம் செய்தாலும் அது பரலோகத்தில் எழுதி வைக்கப்படும். பணக்காரராக இருந்தவனை நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் பணக்காரர்களை பார்க்குறோம், இவங்க தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். நான் அதே நிலையில் இருக்கிறேன்னே, எனக்கு ஒரு வாகனம் கூட கர்த்தர் கொடுக்கலையே, நான் நடந்து வரணும். இதற்குண்டான பலன் நம்ம பரலோகத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் ஆராதனைக்கு ஏன் வரணும்னா, உங்களுக்கு என்ன, நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க, சர்ன்னு முறுக்கிட்டு வந்துடுவீங்க, நான் நடந்து வரணும், எனக்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்கும். அந்த நடந்து வர்றதுக்கு உண்டான பலன் தேவன் கட்டாயமாக கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது மிகவும் அரிது. போகமாட்டாங்கன்னு சொல்லலை, அவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம். ஏன்னா அவன் அந்த ஆஸ்தியை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அந்த ஆஸ்தி மேலே நம்பிக்கை வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் சம்பாதிக்கணும், கொடுப்பதற்கு மனசு இல்லை. ஏழைகளுக்கு விற்று கொடு. ஒரு வேளை அவன் சொல்லியிருக்கலாமா, நான் கொஞ்சம் விற்று கொடுக்குறேன், இல்லை, அவனுக்கு சுத்தமாக மனசே இல்லை. அவனுடைய நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான். சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிச்சி என்ன பிரயோஜனம்? இசைக்கேல் 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஒரு நீதிமான் ஒரு பாவி 2 பேர் இருக்கிறாங்க. நீதிமான் நம்ம சும்மா வச்சுக்கலாம், ஒரு 100 நீதி செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான். 99 நீதியை செஞ்சுட்டான். ஒரே ஒரு அநீதி செய்யும்போது அவனை எந்த பட்டியலில் எடுத்துடுறாரு? நீதிமான் பட்டியலில் இருந்து எடுத்துகிட்டு அவனை அநீதிமான் பட்டியலில் சேர்த்துடுறாரு. ஒரு அநீதிமான் இருக்கிறான், அவன் அநீதியே செஞ்சுட்டு வரான். கடைசி நேரத்தில் அவன் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு அவனை மறிக்கிற தருவாயில் அவன் நீதிமான் பட்டியலில் சேர்த்தாரு. அதுக்கும் சொல்கிறாரு, அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல இருக்கிறார். நாம் எடுத்துக்கூடாத நாம் 199 அநீதி செஞ்சிட்றேன், ஒரே ஒரு நீதி கடைசியில் செஞ்சிட்றேன், அப்போ நான் பரலோகம் நாம் எடுத்துக்கூடாது. எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது, நாம் அந்த காரியத்தை எடுத்துக்கூடாது. இப்போ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். ஆனால் நம்மளுடைய நற்கிரியை தடுக்கிறதுக்கு மிகப்பெரியதான ஒரு எதிராளி இருக்கிறான். அது யார் பாருங்கள், 1 பேதுரு 5:8. தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுகாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இவன் தான் நம்ம நற்கிரியை கெடுக்கிறவன, மனுஷர்கள் கிடையாது. பிசாசானவன் தந்திரத்தோடு நம்மளை செயல்படுவான். வாரம் பூரா எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் குடும்பம், ஆனால் அந்த சனிக்கிழமை சண்டை வந்துடும். ஏன் சண்டை வருது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக முடியாமல், ஒன்றா பிள்ளைகளுக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அப்படியே அடித்து பிடிச்சி ஆராதனைக்கு வந்தாலும் அங்கே என்ன இருக்கும்? புருஷன் எப்படி பேசிடலாம், புள்ள எப்படி பேசிடலாம், அந்த சிந்தனை தான் இருக்கும். நம்மளை நற்கிரியில் ஆராதனைக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு பிசாசானவன் வழிதே இந்த எவனை விழுங்கலாமோ. எவனுங்கிறது யார்? உலகம் அல்ல. உலகம் அவனுடைய பிடிக்குள்ள தான் எப்பொழுதுமே இருக்குது. ஏற்கனவே அவனோட பிடியில் தான் இந்த உலகம் இருக்குது. ஆனால் எவன் என்பதனை கிறிஸ்தவர்களை, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை எப்படி எந்த விதத்தில் விழுங்கலாமோ அப்போ தான் நம்ம வண்டி பஞ்சர் ஆகும். அப்போ தான் வழியில் போலீஸ்காரங்க பிடிப்பாங்க, இன்சூரன்ஸ் கொடு, லைசன்ஸ் கொடு. இந்த மாதிரி அநேகமான வழிகளில் அவனை எதிர்த்து நிற்கணும். அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு பட்டியல் சொல்கிறாரு. தலைக்கவசம், கால் பாதரட்சை, ஆனால் சில காரியங்களில் என்ன சொல்கிறாரு? வசனங்கள். ஆனால் நமக்கு வாஞ்சை இருக்கும்போது எப்படியாவது நான் ஆராதனைக்கு போய் தான் தீர்வேன். நமக்கு ஆயத்த நாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். சனிக்கிழமையே நான் எல்லாமே ஆயத்தப்பட்டோம். காலையில் தான் நம்ம பைபிள் எடுத்து காணிக்கை காசு எடுத்து
வண்டி சாவி எடுத்து. அப்போ என்ன ஆகும்னா இப்போ அநேக தடுங்கல்களை பிசாசானவன் போட்டு நம் நற்கிரிகளை தடுக்கிறதுக்கு அவன் தான் முயற்சி செய்வான். நம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும். மற்ற 4ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கிறாரு பாருங்க. இப்படிப்பட்டதான சோதனை நமக்கு வரப்போகிறதே இல்லை. 1 to 13 வரைக்கும் அங்கே எத்தனை விதமான 4 விதமான சோதனைகள் கிறிஸ்து எப்படி மேற்கொண்ட அதை படிக்க மாட்டோம். கிறிஸ்து எப்படி மேற்கொண்ட அந்த சோதனைகளை எல்லாம் எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு மேற்கொண்டான். பிசாசுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சிருக்குதா? அவன் சொல்கிறான், இங்கே எழுதியிருக்கிறதே உண்மை குறித்து. கீழே குதிக்கும்போது பாதம் கல்லில் படாமல் முடி தூதர்கள் ஏந்திக்குவாங்களேன்னு எழுதியிருக்குது. அவனுக்கு வசனம் தெரியுது, ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. இப்போ நமக்கு சில பேர் நிறைய வசனங்கள் தெரியும், கடன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே கீழ்ப்படிதல் இல்லாத போது என்ன ஆகுது? இந்த வசனங்களெல்லாம் பிரயோஜனமற்றதாக போகுது. சாத்தானுக்கு கூட வசனம் தெரியுது. அப்போ அந்த சோதனைகளெல்லாம் அவர் எப்படி மேற்கொண்டார்? நமக்கு சாத்தான் கொடுக்கறதான சோதனை நம்மளுடைய சொந்த முயற்சி, சொந்த ஆயுதம், அதெல்லாம் நமக்கு பத்தாது. அதை வைத்து நம்ம மேற்கொள்ளவே முடியாது. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும்போது மாத்திரம்தான் அவர்களை நம்ம மேற்கொள்ள முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டோம். 10 to 13 வரைக்கும் அங்கே ஒரு பட்டியல் இருக்குது. தரித்து கொள்ள வேண்டியதான ஆயுதம். ஒரு போருக்கு போகும்போது என்னெல்லாம் அந்த புல்லட் ஜாக்கெட்டு, கீழே முட்டிக்கு அடிப்படாமல் அந்த என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் போட்டுட்டு இப்போ தான் மிலிட்ரியெல்லாம் போருக்கு. ஏன்னா எதிராளி அடிக்கும்போது தன்னுடைய உயிர் போகக்கூடாது. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10 to 13, 18 வரைக்குமே அது அதை தான் சொல்லுது. இவைகளெல்லாம் நீங்கள் தரித்து கொள்ளும்போது மாத்திரம்தான். இவங்களெல்லாம் என்ன? வசனங்கள் தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, அந்த வசனத்தை நாம் நினைவு கூறும் பொழுது நம்ம பிசாசானவனை, சாத்தானை நாம் மேற்கொள்ள முடியும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 5 to 8 வரைக்கும் வாசிக்கலாம். இது படிப்படியாக செய்ய வேண்டிய காரியம், ஒரே நாளில் வரக்கூடிய காரியம் அல்ல. வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 5 to 9 வரைக்கும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கலியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவர்கள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இது புரியுதா உங்களுக்கு? இங்கே சொல்கிறாரு பாருங்க. இப்படி இருக்க வசனம் 5 நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள் உங்கள் விசுவாசத்தோடு. முதல்ல என்ன சொல்கிறாரு? விசுவாசம். தேவன் இதை செய்ய எனக்கு வல்லவராக இருக்கிறார் என்கிறதான விசுவாசம் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? தைரியம் நமக்கு வராது. நமக்கு தேவன் இது செய்வாருங்கிற விசுவாசம், நம்பிக்கை இல்லாத போது நமக்கு முதலாவது தைரியம் போயிடும். முதலாவது தைரியம் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா பயம் வந்துடும். பயம் வரும்போது நமக்கு என்ன வரும்னா அங்கே சந்தேகம் வரும். இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா. யாக்கோபுல சொல்கிறார் பார்த்தீங்களா, ஒரு கடலில் ஒரு தக்கை போட்டால் ஒரு மரக்கட்டை, வெயிட் இல்லாத மரக்கட்டை போட்டால் என்ன ஆகும்? அது எங்கே காற்றடிக்குதோ அங்கெல்லாம் தள்ளி விடும். அந்த மாதிரி நிலைமை விசுவாசம் இல்லாத போது, நமக்கு தைரியம் இல்லாத நிலைமையில் ஒரு கப்பலை பார்க்குறோம். ஒரு கப்பல் நங்கூரம் போட்டு நிறுத்திட்டா அது அசையவே அசையாது. அந்த மாதிரி நம்மளுடைய விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் இல்லாத போது என்ன ஆகும்னா தைரியம் போயிடும். அப்போ தைரியம் போச்சுன்னா என்ன போகும்? கீழே அங்கே தைரியத்தோட ஞானம், அறிவு.
என்ன செய்யணுங்கிற அறிவும் நமக்கு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று செஞ்சு அந்த காரியத்தை எல்லாம் நமக்கு எடுத்து போட்டுருவோம். என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும். இதெல்லாம் சொல்லும் ஒவ்வொன்றும் விளக்கி சொல்கிறதுனா நமக்கு நேரம் பத்தாது. இப்போ என்ன செய்யணும்னா, முதலாவது நமக்கு விசுவாசம் இருக்கணும். தேவன் இது செய்ய வல்லவராக இருக்கிறாரு நமக்கு விசுவாசம் வரும்பொழுது கீழே இருக்கிற காரியம்லாம் ஒன்று ஒன்றா தன்னால் வந்துச்சு. இந்த விசுவாசம் நமக்கு இல்லாத பட்சத்தில் இந்த கீழே இருக்கிற காரியங்களெல்லாம் எதுவுமே நமக்கு வராது. இப்போ லூக்கா 8ஆம் அதிகாரம் இந்த விசுவாசத்தை கலைச்சி போடுறவங்க கூட யார் பாருங்கள். 8ஆம் அதிகார வசனம் 12-13. விதிக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். அவர் விசுவாசத்தை ரட்சிக்கப்படாதபடி பிசாசானவன் வந்தவன் அவசரத்தை அவர் இருந்து எடுத்துக்கொள்கிறார். இங்கே ஒரு 3 விதமான நிலத்தை குறித்து சொல்கிறார். 3 4 விதமான நிலம். ஒன்று வழி அருகே, இன்னொன்று முள்ளுள்ள, இன்னொன்று கற்பாறை, இன்னொன்று நல்ல நிலம். இதெல்லாம் இயேசுவானவர் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடியதை அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான உவமை அப்படின்னா இதுக்கு இது சம்மந்தப்படுத்தி சொல்கிறார். இதை என்ன சொல்கிறாருன்னா பரலோகத்து காரியத்தை சொல்கிறாரு. இந்த பூலோகத்துக்கு நாம் பார்க்கக்கூடியதை சம்மந்தப்படுத்தி சொல்கிறார். வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் என்ன ஆகுது, மிதிப்பட்டு அது வளராமல் போகுது. முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை என்ன ஆகுது, முள்ளு செடி நெருக்கிறதுனால அது மேலே முளைக்காமல் போகுது. கற்பாறையில் விதைக்கப்பட்ட நிலம் என்ன, கொஞ்சம் மண் இருக்கிற வரைக்கும் இந்த வேறு போகும், அது கீழே வேறு போகாது, அதுவும் பலன் கொடுக்கறதில்ல. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்குறது. இதெல்லாம் என்ன சொல்கிறாரு, மனுஷனை குறித்து தான் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயத்தை குறித்து தான் சொல்கிறாரு. வசனம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அதுதான் பண்படுத்தப்பட்ட நல்ல நிலம். வசனத்தை எல்லாரும் கேட்குறோம், ஆனால் கேட்டு இந்த காதில் விடும் பொழுது அது பிரயோஜனம் இல்லாமல் போகுது. இல்லைன்னா கவலை வரும்போது இந்த வசனத்தை நம்ம மறக்கும் பொழுது, இல்லைன்னா நம்ம நண்பர்கள் யாராவது நம்மளை கூப்பிடும் பொழுது இந்த வசனத்தை நம்ம மறக்கும்போது, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வசனத்தை எப்போதுமே இருதயத்தில் வச்சுருப்பேன், அந்த வசனத்தின்படி நான் நடப்பேன். அப்போ சொல்லும்போது நம்மளுடைய பலன் என்ன, இந்த பரலோக ராஜ்யம், அதுதான் நம்மளுடைய பலன். அந்த பலனை 30, 60 அறுவடை செய்கிறதுக்கு இந்த பூமியில் பல பாடுகள் வரும். இந்த விசுவாசத்தை கலைத்து போடுவதற்கு யார் இதெல்லாம் எடுத்து போடுறது, யார், சாத்தானவனை அதை எடுத்து போட்டு போயிடுறாங்கிறான். அவனுக்கு நம்ம ஒரு போதுமே இடம் கொடுக்கக்கூடாது. மிகப்பெரிதான எதிராளி. எபிரேயர் 12:3 பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பார்க்க வேண்டாம், நான் உங்களை பார்க்க வேண்டாம். இது யாரை பார்க்க சொல்கிறாரு பாருங்கள். எபிரேயர் 12:3. அவரை மட்டும் நம்ம பார்க்கும்போது வேறு யாரையும் நம்ம பார்க்க மாட்டோம், வேறு யாரையும் அவரோடு கூட நம்ம ஒப்பிட மாட்டோம். அவர் எப்படி, இவர் எப்படி, நான் மட்டும் ஏன் சரியாக இருக்கணும், யாரையும் பார்க்க வேண்டாம். யாரை பார்க்க சொல்கிறாரு பாருங்கள். ஆகையால் நீங்கள் நிலைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரே என்ற கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். சுதன் பிரதர் இத்தனை வருஷமாக இங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்து ஊழியம் செய்கிறாரு, அவரை நீங்கள் பார்க்க வேண்டாம். அவருடைய நல்ல குணங்களை நீங்கள் எடுத்துக்கங்க. ஆனால் ஓட்டத்தில் யாரை பார்க்கணும், கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்கணும். அவர் என்ன பாடுகளை எல்லாம் பட்டார் வேதாகமத்தில் இருக்குது. 4 சுவிசேஷகர்கள் எழுதியிருக்காங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. 4 பேர் யார், அவரோடு கூட இருந்தவங்க எழுதியிருக்கிறாங்க அவர் பாடுகளை எல்லாம். கடைசி பகுதியில் எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடுகளை பாருங்கள். அவர் எப்படி பாடுபட்டார், அவரை மாத்திரம் நம்ம பார்க்கும்போது தான் விசுவாசம் வரும். என்னையும் அவரையும் உங்களையும் நானே பார்க்கும்போது விசுவாசம் வராது. அவங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்குதோ, அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அவங்க தேவனுக்கு கணக்கு கொடுக்கட்டும். நாம் என்ன விசுவாசம், நம்ம என்ன நற்கிரியை செய்கிறோமோ நாம் தான் அதை தான் நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுக்க போகிறோம். முடிச்சிடலாம். ஆனால் நம்ம அநேக வேலைகளில் என்ன செய்கிறோன்னா, இந்த சோதனை யாருக்குமே வரல, எனக்கு மட்டும்தான் வருது, எனக்கு தான் இவ்வளோ பெரிய சோதனை கொடுத்துறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். அதுக்கு தேவன் என்னன்னு சொல்கிறாரு பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:13
1 கொரிந்தியர் 10:13 முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடப்படாது. சோதனையை தாழ்த்தப்படாத சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாகும். இது தேவன் நிச்சயமாக செய்கிறார். சோதனை நம்ம கொடுக்குறாருன்னா சில நோக்கத்துக்காக தேவன் கொடுக்குறார். எபிரேயர் 5:8 என்ன சொல்கிறாரு? பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்குது, அதை திருத்திக் கொள்ளும்படியாக தேவன் சோதனை கொடுக்குறார். நம்ம பெருசாக மலையாக நினச்சிக்கிறோம், எனக்கு தான் அந்த சோதனை, வேறு யாருக்குமே சோதனை கொடுக்கல. என்ன சொல்கிறார்? மனுஷனுக்கு ஏற்படுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு தேவன் கொடுக்கறதில்ல. நமக்கு அதை தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் கொடுக்குறார். அதை நம்ம கண்டு கொள்ளணும். எங்கிருந்து? வேதாகமத்திலிருந்து நம்ம கண்டுகொள்ளணும். 1 பேதுரு 4:14 இந்த பாடுகள் மூலம் நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள். இந்த பூமியில் பாடுகள் வருதில்ல, இந்த பாடுகளை நம்ம ஏற்றுக்கொண்டு சகிக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்திற்கு விதிக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்கள், உங்களாலே மகிமைப்படுகிறார். பாருங்க, 2 சொல்கிறார் பாருங்க. யாருனாலே தூஷிக்கப்படுகிறார்? நம்மளை யார் திட்டுறாங்களோ, தப்பு பண்ணுறாங்களோ அவர்களினாலே தேவன் தூஷிக்கப்படுகிறார். அவங்களுக்கு அது தெரியறதில்ல. அந்த திட்டுகளை பாடுகளை நாம் போடுறோம் பார்த்தீங்களா, நம்மனால தேவன் மகிமைப்படுகிறார். சுதனை அவங்க மாமா சொல்லுவார், ஓனாயும்பார். நான் சிரித்தேன், சந்தோஷப்பட்டேன். கிறிஸ்துவ நிமித்த பாடுகள் வருது. இவரை சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு? இவர்னால தேவன் மகிமைப்படுகிறார், அவர்னால தேவன் தூசிக்கப்படுகிறார். அவங்களுக்கு தெரியறதில்ல தேவனுடைய வேலையை செய்கிறோம். அப்போ நம்ம பாடுகள் வரும்பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். எப்போ? இந்த பாடுகளை பொறுமையோடு நம்ம சகிக்கும்போது. 1 பேதுரு 2:20 படித்தோம் இல்லைங்களா? அந்த பாடுகளை எல்லாம் நன்மை செய்து பாடுபடும் பொழுது நாம் சகிக்கும்போது தேவன் மகிமைப்படுகிறார். ஏன்னா அது தேவனுக்காக நாம் கிறிஸ்தவர்கள் சகிக்கிறோம். நம்ம திருப்பி பேசுகிறதில்ல, திருப்பி அடிக்கிறதில்ல, திருப்பி நமக்கு செய்வனை வச்சாங்கன்னா நாம் திருப்பி செய்வனை வைக்கிறதில்ல. தேவன் இதன் மூலமாக மகிமைப்படுகிறார். ரோமர் 5:3-4 வரைக்கும் உபத்திரவம் தான் நம்மை மேன்மைப்படுத்தும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம நிறைவு செஞ்சிடலாம். நான் முதலே சொல்லிட்டேன். எபிரேயர் 5:8 பாடுகள் தான் கிறிஸ்துவை பூரணப்படுத்தினது. ஏற்கனவே அவர் பூரணமானவர் தான். தேவனுடைய ரூபமாயும் தேவன் என்ன காரியங்களெல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ கிறிஸ்துவும் செய்தார். ஆனால் அது கொள்ளையாடின பொருளாக எண்ணலை. எபிரேயர் 5:8 அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு பாடுகள் அவசியமாக இருந்தது. அப்போ நமக்கு பாடுகள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? தொடர்ந்து நற்கிரிகளை செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் நம்ம முதல்ல வாசித்தோம். எபேசியர் 2:10 நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டதான ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டதான நோக்கம் நற்கிரிகளை செய்யணும். அது உலகம் செய்கிறதான நற்கிரிகள் அல்ல, கிறிஸ்துவர்களாகிய நாம செய்கிறதான நற்கிரி. அப்படி செய்யும்பொழுது பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்போ நம்ம யாரை நினைக்கணும்? கிறிஸ்துவை மாத்திரமே நினைக்கணும். அவர் என்ன பாடுகளாக நம்ம பட்ட மனுஷர்களை பார்க்க வேண்டாம். இன்னும் சில வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அவங்களெல்லாம் பார்த்தோம். அவங்க மனுஷருக்காக செஞ்சாங்க, மனுஷர் காண வேண்டும். நாம் அப்படி செய்ய வேண்டாம். எந்த காரியம் செஞ்சாலும் சரி, மனுஷன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லாட்டிலும் சரி, தேவன் பார்க்குறார் அந்த காரியத்தை நான் செய்கிறது. நன்மை செய்தாலும் பார்க்குறா, அந்தரங்க பாவம் யாருக்குமே தெரியாது நான் செய்கிறேன், அதையும் தேவன் பார்க்குறேன். அது நற்கிரியை செய்யும்படி நாம் ஏவப்படுகிறோம். அதை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். பொறுமைக்கும் கவனத்துக்கும் நன்றி.